ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு களியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 4 தக்காளி 3 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி ஒரு கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு இலை 4 கிராம்பு 2-3 பட்டை போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கசகசா போட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காயும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவை எடுத்து ஊற வச்சிடலாம். நம்ம மசாலா இருக்கு இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வாங்க கறி தாளிச்சிடலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே மட்டன் மஞ்சள் தூள் உப்பு தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்ச கறி எடுத்து நல்லா போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே மட்டன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. இது கூடவே நான் குழம்பு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், கல்லுப்பும் போட்டிருக்கேங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் வச்சோம் இல்லையா, இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தேங்காய் கூட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, மசாலா அரைச்சாச்சு. இப்போ கறியும் நல்லா வெந்துட்டு இருக்குங்க, பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ மசாலா நல்லா ஊற்றிக்கோங்க. மசாலா ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கை வச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு என்ன ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு போகிறேங்க. அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நல்லா வெந்துடுச்சுங்க, கறியும் நல்லா வெந்துடுச்சுங்க, குழம்பும் கெட்டியாகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டுங்க. இப்போ ஒரு குண்டா வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கையளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் நைட் வச்சு சாதம் இருந்துச்சுங்க. எப்போவுமே களிக்கு புதுசாக நம்ம ரைஸ் வைக்கிறத விட நைட் வச்சு பழைய சாதமோ இல்லை ஆடி வச்சு சாதமோ இருந்தால் கையில் பிசைஞ்சு நல்லா தண்ணி ஊற்றி வைங்க, களி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ரைஸ் போட்டிருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 சொம்பு தண்ணி அளவு வச்சுக்க போகிறேங்க. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு மாவு, 2.5 சொம்பு தண்ணி, அந்த கப் அளவுக்கு 3 கப்பு மாவுங்க. நம்ம இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த மாவு ஃபுல்லாக ரொம்ப மேலே தண்ணி வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள்.
நம்ம வந்து களி கொதிக்கும் போதே நமக்கு களி வெந்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு வாசனை வருங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. கரெக்டாக 2.5 சொம்பு தண்ணி, 3 கப் அளவுக்கு மாவு தாங்க. நல்லா வெந்துடுச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க களி வந்து. இப்போ வந்து ஒரு மத்துக்கோல் வச்சு இல்லை களி கலர கோல் வச்சு கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டிடும். கை வலிக்குதுன்னு பார்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மேலே கேஸ் மேலே வச்சு என்னால் பண்ண முடியல, அதனால கீழே வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் களி நல்லா மிக்ஸ் ஆகும், உருண்டு கட்டாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே களி ரொம்ப பிடிக்கும், அதனால வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் எங்களோட குழந்தைங்க களி சாப்பிட மாட்டாங்க, இப்போல்லாம் களி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தட்டில் போட்டு கொஞ்சமாக களி போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. உங்கள் யாருக்கெல்லாம் களி செய்யும் தெரியாது இல்லை தெரியும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்ணுங்க. நம்ம சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைங்களுக்காவது செஞ்சு கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, 3 கப் அளவுக்கு மாவுக்கு 2 களி உருண்டை வந்திருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், களி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்டில் வந்து களி வச்சு ஒரு கரண்டி வச்சு நான் மேலால் ஒரு ரவுண்டு அழுத்தி விட்டுக்கிறேன் குழம்புக்காக. இப்போ மட்டன் குழம்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. களியோ இல்லை கீரை குழம்பு இல்லை பருப்பு சாம்பாரோ உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் களி மட்டும் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.